வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபெடரல் பேங்க்கில் கேஒய்சி அப்டேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட்டில் இருக்குது, லைவில் இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு வாங்க. கேஒய்சினா எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கேஒய்சி வந்து நம்ம அக்கௌண்ட்டு நம்ம தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா இல்லை வேறு யாராவது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களா, நம்ம சைனு ஆதார் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி 2 இயர்ஸ் ஒன்ஸு 5 இயர்ஸ் ஒன்ஸு அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 இயர் ஒன்ஸுன்னு சொல்லி கேவிசி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுவாங்க. அந்த அப்டேட் தான் இப்போ நம்ம எப்படி லைவாக பார்க்கலாம் வாங்க. நம்ம அப்டேட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கூகுளில் போயிட்டு ஃபெடரல் பேங்க் வந்து ஃபெட் இபைன்னு சொல்லி சர்ச் பண்ணணும் வாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் இல்லை லேப்டாப் எதுலையாவது உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபெட் இபைன்னு சொல்லி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை மொபைலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃபெட் இபாயிண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே வரும். அதில் வந்து நீங்கள் வந்து ஃபெட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கும். இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறையா சர்வீஸ் இதில் வந்து எனேபிள் பண்ணி தராங்க. கேவிசி அப்லோடு, டெபிட் கார்டு, இமெயில் அப்டேஷனு, நிறையா நாமினி ஆட் பண்ணுறது நிறையா பண்ணி தராங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா, கேவிசி வந்து நம்மளுக்கு லைவில் இருக்கா ஆக்டிவேட்டில் இருக்கான்னு சொல்லி தான் பார்க்கணும். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள் மூணாவது கேவிசி அண்டு ப்ரொஃபைல் அப்டேட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் கேவிசி அப்லோடு, இமெயில் ஐடி அப்லோடு, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம கேவிசி ஸ்டேட்டஸ் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம வந்து கேவிசி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து கேவிசி ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கேவிசி அப்லோட் பண்ணுறதும் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து கேவிசி ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டச் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்கும். இல்லை எனக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் தெரியாது அப்படின்னா, அப்படி தெரியாதுன்னா கூட நம்ம மொபைல் நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மொபைல் நம்பரும் எனக்கு தெரியல, எனக்கு கஸ்டமர் ஐடி தான் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்டமர் ஐடி கொடுத்து கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வேணால் அக்கௌண்ட் நம்பரு, மொபைல் நம்பர்னால் மொபைல் நம்பர்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குனு உங்கள் மொபைல் நம்பர் பேங்க்கில் கொடுத்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து போட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் வந்து உங்களோட 10 டிஜிட் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். 10 டிஜிட் மொபைல் நம்பர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோ. இது வந்து பேங்க்கில் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுதான் போடுற மாதிரி இருக்கும். போட்டு வந்து கேப்சர் டைப் பண்ணிக்கோ. அதில் கேப்சல் இருந்தால் கேப்சல், இல்லை சுமால் இருந்தால் சுமால், அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அது வந்து கேப்சா வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட் 2 லெட்டர் கேப்சல் ஸ்மாலில் இருக்குது, அப்புறம் ஒன்று கேப்சல் இருக்குது, அப்புறம் ஒன்று ஸ்மாலு, அப்புறம் மறுபடியும் ஒன்று கேப்ஸு, அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து விடுங்க. தப்பாக போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது. நீங்கள் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் மொபைலை வந்து கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஓடிபி வரும், அது 30 செகண்ட் டைம் வரும். இந்த அக்ரி பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூன்னு சொல்லி அந்த ஆப்ஷனை கொடுங்க. மொபைல் நம்பரை வந்து கையில் வச்சுக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஓடிபி பாருங்கள், 1 நிமிஷம் டைம் தராங்க, அதுக்குள்ளே ஓடிபி வந்துடும் கண்டிப்பாக. அந்த ஓடிபி வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க. 13 + 19 அதை வந்து ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருச்சுன்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அந்த ஓடிபி வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். 6 டிஜிட் ஓடிபி வந்துருக்கும். என்னோடய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி போட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த என்டர் த ஆன்சர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த 13 + 19 ரெண்டையும் கூட்டி எவ்வளோ வருதோ அதை போடணும். நம்ம அந்த ஆன்சரை வந்து நீங்கள் வந்து போட்டால் தான் உங்களுக்கு வந்து அடுத்தது சப்மிட் சொல்லி அந்த ஆப்ஷன் போகும். நீங்கள் வந்து 13 + 19 32 போட்டுக்கோங்க. போட்டு சப்மிட் சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகும். இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் ஷோ ஆகும். இது உங்கள் அக்கௌண்ட் நம்பரானு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அது கரெக்டாக தான் இருக்கும். உங்களோட மொபைலில் அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் லிங்க் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கேவிசி ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சுற்றும். வெயிட் பண்ணிங்கன்னா பாருங்கள், என்னோடய கேவிசி ஸ்டேட்டஸ் என்கொயரிஸ் கம்ப்ளீட்டட்னு சொல்லி போட்டிருக்கு. அக்கௌண்ட் இஸ் கேவிசி கம்ப்ளீட்டட். அதாவது நான் வந்து கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் கேவிசி கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி எப்படி கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.